இன்னைக்கு தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். அதோட துருவின தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். 4 பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 6 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கசகசா கிடைக்காத இடத்துல பொட்டுக்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சூடு ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு இது எல்லாத்தையும் அதோட சேர்த்துடலாம். கல்பாசி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புதினா 1 கப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி 4 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள்லாம் போடுறதில்ல. நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச காரம் தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். குக்கர் மூடி போட்டுக்கலாம். போட்டு வெயிட் வச்சிடலாம். இது 2 விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.